Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. There is more than what Veerapannan said to this. எங்கள் அப்பாவுக்கு ஆச்சி பையன் வீரப்பண்ணன். ஓகே, ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். வீரப்பண்ணன் சொன்னபோது நிறைய இது சொன்னாங்க. அது ஐ ஹேட் சிமிலர் திங்ஸ். கோட் போட்டு வரணுமா வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. ரைட், இல்லை இந்த ஐபிசிஎன் வரும்போது எப்பயுமே அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இது நகரத்தார் மீட்டிங்காக, நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி பேசணுமா, இல்லை இங்கிலீஷில் பேசணுமா, யூஎஸ் ஆக்சென்ட்டோடு பேசணுமா, இது ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். இன்னைக்கு கிளம்பும்போது கூட யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், வெளியே போகிறோன்னா சாமி கும்பிட்டு விபூதி வைப்போம். இப்போ கோட்டு போட்டு விபூதி வைக்கணுமா வேணாமா, ஸோ எவ்ரி திங் வாஸ் அ கன்ஃபியூஷன், ரைட்? மெனி திங்ஸ் லைக் திஸ். தி அதர் கனெக்ஷன் வாஸ் அபி ராமநாதன் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஆக்சுவலி இது ஒரு 2 months பேக் ஹி கால்ட் மீ ஃபார் another ஈவெண்ட். ஏஐ பற்றி வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. I said, I think we couldn't talk, we were exchanging WhatsApp messages. So I said, you're calling the wrong person. நான் சாஃப்ட்வேரில் இருக்கேன், ஐடி பண்ணுறேன், பட் நானும் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன் ஏஐ, ஸோ ஐம் நாட் த ரைட் பர்சன் டு கம் அண்ட் டாக்னு. ஸோ இந்த கான்டெக்ட் என்னென்னா, இப்போ வீரப்பண்ண சொன்னாங்க continuously learn. I think one of the things which many people say is do reverse mentoring. சின்ன பசங்க யார் கூடயாவது சேர்ந்து அவங்களோட கற்றுக்குங்க. ஸோ தட்ஸ் சம்திங் தட் ஐம் டூயிங் நவ் டு லேர்ன் ஏஐ. ஏன்னா நம்மளாக படித்தோன்னா வி கம்பேர் வித் வாட் வி ஹவ் டன் இன் த பாஸ்ட் அண்ட் ட்ரை டு லேர்ன். அது இட்ஸ் நாட் ஒர்க்கிங். புதுசாக திங்க் பண்ணும். இப்போ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து, யூஸ்வலாக இந்த கான்ஃபரன்ஸ்லாம் போயிட்டு வந்தோடனே இப்போ என்சிசி ஆப் மாதிரி ஒரு ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இப்போ ஆரக்கிளோட ஈவெண்ட் ஒன்று ஓப்பன் வேர்ல்டுன்னு நடக்கும். முன்னாடி இட் வாஸ் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ, இப்போ வேகஸில் ஒரு 60,000 பேர் வருவாங்க. ஸோ 60,000 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூ வில் ட்ரை டு கனெக்ட் வித் தேம் அண்ட் ரீச் அவுட். இந்த ஆப் வழியாக நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியாது அதை. ஸோ என்ன பண்ணணும், ஒன்றுன்னா உட்காந்து பார்த்து somebody has to write it down, all that. பட் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. அப்புறம் இப்போ உள்ள நியூ ஜென்ரேஷன் பீப்புள் ஹூ ஜாயின்ட் அஸ், அவங்கக்கிட்ட சொன்னோன்னா சொன்னால், ஏன் இதை பண்ணுறீங்க, இன்னும் க்ரோமில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை போட்டோன்னா மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணிவிடும், ஏஐ யூஸ் பண்ணி லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி எல்லா டேட்டாவையும் எடுத்துடலாம். ஸோ தட்ஸ் த வே வி ஆர் லேர்னிங். ஸோ யூஸ் யங் பீப்புள் அண்ட் தென் டூ ரிவர்ஸ் மென்டரிங் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். ஸோ வீரப்பண்ண சொல்லும்போது நிறைய எல்லாரையும் இங்கே தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும், பட் ஐ வில் டெல் ஃபியூ திங்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் ஐ திங்க் வி கேன் கனெக்ட். ஒன்று, ஊர் நாற்றசங்கோட்டை. திருப்பதி அண்ணன் சொன்னாங்க எந்த கோயில் சொல்லணும், கண்டிப்பாக இளையத்தாக்குடி கழனிவாசல். மோர் தென் தேட், எங்கள் அப்பா வந்து கோட்டையூர்லேருந்து நாற்றசங்கோட்டைக்கு புள்ள வந்தவங்க. ஸோ நாற்றசங்கோட்டையில் எவ்வளோ பேர் சொந்தம் இருக்காங்களோ அதே அளவுக்கு கோட்டையூர்லேயும் சொந்தம். ஏன்னா கோட்டையூரில் அப்பா கூட பிறந்தது 10 பேர். ஸோ சுப்பஞ்செட்டி வீடுன்னு சொல்லுவாங்க கோட்டையூரில். அங்கே கோட்டையூரில் ஐயா ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. ஸோ ஆல் பிரதர்ஸ் டுகெதர் டுக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் brought that up. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஐ திங்க் அப்பா காலேஜ் படிக்கும்போதே ஐ திங்க் ஐயா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 6-7 பேர் எல்லாரையும் சேர்ந்து படிக்க வச்சு, they all, we all are very united even today. ஒன்றா சேர்ந்தோன்னா ஒரு 150 பேர் இன்றைக்கி அந்த ஸோ த பிக்கஸ்ட் லேர்னிங் வாஸ் எவ்ரி ஆனுவல் ஹாலிடேஸ் அப்போ வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் ஊருக்கு போவோம். இப்போ மாதிரி வாரம் ஊருக்கு போக முடியாது. அப்போ டாக்கிங் அபவுட் 80s, சென்னையில் தான் இருந்தோம். அப்பா ஐஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் லீவ் ஊருக்கு போகும்போது 3 ஊருக்கு போவோம். ஒன்று கோட்டையூர், அங்கே போனால் இது மாதிரி எல்லா கசின்ஸும் வந்துடுவாங்க. த பிக்கஸ்ட் லேர்னிங் ஹேப்பன்ஸ் தேர். என்னென்னா எவ்ரிபடி ஹேட் டிஃப்ரெண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையில் இருந்தாங்க. ஆனால் அங்கே போனால் எவ்ரிபடி வாஸ் ஈக்குவல். இதை விட்டு கொடுக்கறது அண்ட் ரெடியூசிங் யுவர் கம்ஃபர்ட். ஸோ த டீம் ஒர்க் ரியலி வாஸ் டாட் அண்ட் லேர்ன்ட் தேர். அதுக்கு அடுத்தது வந்து தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஊர். ரெண்டாவது நாற்றசங்கோட்டைக்கு வருவோம். திருவிழா நடக்கும் வைகாசி மாதம். ஸோ அங்கேயும் பெரிய சொந்தம் கூட்டம்.
ஸோ தட் இஸ் செகண்ட். தேர்ட், அம்மா பிறந்தது கீழே பூங்குடி. ஸோ அதனால் அங்கே போவோம். பூங்குடியில் வீடு ரொம்ப பெரிய வீடு, அங்கேயும் நிறைய சொந்தம். ஸோ இது எல்லாமே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் ஹேப்பன்ட் பை living together in large families, which is missing today. We will have to bring this in some form. இதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, சம்மர் வெக்கேஷனில் சம்மர் கேம்ப் எங்கேயோ அனுப்பிச்சு ஒரு கூட்டத்தை சேர்த்து we are trying to teach all of this to them. But I think in some form we will have to revive this, which is what will really bring in a lot of management teaching. அடுத்து coming back to Veerapannan, இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா இது all this professional career really happened because of Veerapannan. My first job was with Wipro Infotech. Veerapannan தான் ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு. And he's been a big inspiration. I don't have to say this, everybody would have experienced it. அண்ணன் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா that whole place will vibe. இது இன்னைக்கு நேற்று இல்லை, you talk to your college friends, I think from those days that's how it has been. So கோட்டையூருக்கு வரும்போது அவங்கள பார்த்தோன்னா that itself was a big inspiration. So விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Again, Anna was saying best time to live exciting times. That's exactly what happened to me. I was born in 73. எங்கள் அப்பா என்கிட்ட நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னமனூரில் ஒரு நல்ல வட்டிக்கடை இருந்தது, நீ பிறந்த நேரம் அந்த வட்டிக்கடையை மூடிட்டோம் அப்படிம்பாங்க. ஓகே, பட் ஐ திங்க் he is very happy today for what I am and what we have done. But why I am saying best and exciting times born in 73, so if you forward 20 years, it's 93, 94, அப்போ தான் இன்ஜினியரிங் முடித்தேன். That was the peak time for all software boom. நான் அப்பா அப்போ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாங்க. ஹீ இஸ் டாக்டரேட் இன் மெட்டலர்ஜி, ஐஐடியில் மெட்டலர்ஜியில் டாக்டரேட் பண்ணாங்க. பட் ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் த ஹெச்ஓடி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ். So he was the one who was setting syllabus in Manounmanyam Sundarnar, Madurai Kamraj எல்லாம். ஸோ நான் என்ன இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது he was saying do anything but not computer science. His reasoning was, and the syllabus is very outdated, we are not able to bring in new things into the committee. நீ இதை படிச்சனா வேலையே கிடைக்காது, அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்காதான்னு. எனக்கு என்னென்னா, நான் just was very fortunate in many things. ஃபஸ்ட்டு எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடி அப்பா கூட அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் போய் நிறைய இன்ஜினியரிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அவங்க அப்போ அழகப்பாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவன் பிஃபோர் கோயிங் டு கிண்டர் கார்டன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிருக்கேன். ஐ ரிமெம்பர் அப்பா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு பேப்பர் டீச் பண்ணுவாங்க, மாடலிங்லாம் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் உட்காந்து அப்பயே பார்த்துட்டு இருந்தேன். திருநெல்வேலியில் அப்பா ஹெச்ஓடி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்ததுனால கம்ப்யூட்டர் லேபுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் 11th 12th படிக்கும்போது. அங்கே யூனிஃபார்ம் ஒயிட் கோட், மெக்கானிக்கல் போனீங்கன்னா ஒரு காக்கி அண்ட் காக்கி, எலக்ட்ரிக்கலும் மோஸ்ட்லி காக்கி அண்ட் காக்கி, அண்ட் லேத்தில் ஒர்க் பண்ணணும், மிஷின் வேர்க்கும். இந்த ஒரு ரீசன்னால் ஐ வாஸ் வெரி அடமெண்ட், ஏசி ரூம் ஒயிட் கோட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், வேறு ஒன்றும் படிக்க மாட்டேன்னு. ப்ரொஃபஸர் எஸ் கண்ணப்பன் வாஸ் பிரின்சிபல் ஆஃப் அவர் இன்ஜினியரிங் காலேஜ், ஒக்கூர் ஊர் அவங்களுக்கு. தியாகராஜாவில் பிரின்சிபலாக இருந்துட்டு நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பிரின்சிபலாக வந்தாங்க. ஹீ ஹார்ட்லி ஸ்பீக்ஸ், பட் வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன், வெரி நாலேஜபிள். அவர் என்கிட்ட ஒரு 20 நிமிஷம் பேசினார். நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எவ்வளோ நல்லா பண்ணலாம், இண்டஸ்ட்ரி வைக்கலாம், இட்ஸ் எவர் க்ரீன், ஆல் ஆஃப் தேட். I listened to all of that, and then finally when he asked me what do you want to do after 20 minutes, I said illa computer science தானே. ஸோ அவர் சொன்னார் அப்பாட்ட அவன் தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கட்டும், விட்டுருங்க அவனை என்ன. ஸோ ஐ happened to study engineering only because of that reason of AC room and white coat. இது என்ன லாஜிக்குன்னு தெரியாது, இதுதான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, பெஸ்ட் டைம் 94 பாஸ் அவுட் ஆனவுடனே, I think many of you might understand this, Y2K ஒரு ப்ராப்ளம் ஆச்சு யூஎஸில், ஆர் குளோபலி பட் மோர் இன் யூஎஸ். அந்த இயர் 2000ல் அந்த 00 மட்டும்தான் சேவ் பண்ணுவாங்க.
அதனால் நிறைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் ரீடிஃபைன் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிது. அதில் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தெரியுமோ தெரியாதோ இன்ஜினியரிங் படித்த எல்லாரையும் அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் நானும் ஐ வென்ட் டு அமெரிக்கா. அண்ட் ஐ ஹேட் நோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கோயிங் டு அமெரிக்கா. வீரப்பண்ண ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க விப்ரோவில். 7,000 ரூபாய் சம்பளம் 94ல். ரியலி ஹேண்ட்ஸம் மணி. வீட்டில் ஒரு பெரிய கமிட்மெண்ட்லாம் கிடையாது, லைபிலிட்டி கிடையாது. அதனால் ஜாலியாக மெட்ராஸில் ஆழ்வார்பேட்டில் ஒரு நல்ல வீடு எடுத்து சமையலுக்கு ஆள் வச்சு சந்தோஷமாக தான் இருந்தோம். பட் ஆல் மை கிளாஸ்மேட்ஸ், ஐ வாஸ் அபவுட் செகண்ட் ஆர் தேர்ட் இன் த காலேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேங்கிங். என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் அமெரிக்கா போயாச்சு, நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன். ஸோ ஐ செட் இவெல்லாம் அங்கே போய் என்ன பண்ணுறான்னு தெரியல, நம்மளும் போய் கொஞ்ச நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஐ வென்ட் டு யூஎஸ். பட் தட் ரியலி ஹெல்ப்ட் இன் சேஞ்சிங் த எக்ஸ்போஜர். Fortunately, General Electric, GE got a project and I was there. இது போய் எங்கள் மாமா, ஓகே கம்மிங் பேக் டு த ஃபோர்த் ஊர், கோட்டையூர், நாட்டரசங்கோட்டை, கீழப்பூங்குடி, மதகுப்பட்டியில் தான் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. வைரவன் கோயில் அவங்க, திருநாவுக்கரசுன்னு மதகுப்பட்டி திருச்சியில் இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி அப்பாவும் மாமனாரும் இன்ஜினியரிங் கிளாஸ்மேட்ஸ். ஸோ த ஃபஸ்ட் டைம் when he met me, ஒரு கல்யாணத்தில் பார்த்தபோது அப்பாவும் மாமாவுமே ரொம்ப நாள் கழித்து ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணாங்க. ஸோ நான் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஹி ஆஸ்க் மீ, சரி என்ன பண்ண போகிறீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டுன்னு. அப்போ உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் வந்து டோஃபெல் ஜிஆர் எழுதி யூஎஸ் போய் எம்எஸ் பண்ண போகிறேங்கிறது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் யூஸிங் இட், அதை சீரியஸாக மீன் பண்ணல. அப்போ மாமா சொன்னாங்க, அப்பயே தோ ஹி வாஸ் நாட் மை மாமா பை தட் டைம், ஹி வாஸ் சேயிங் இந்தியாவிலே எவ்வளோ பண்ணலாமே, எதுக்கு யூஎஸ் போகிறீங்கன்னு. பட் தென் நான் விப்ரோவில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பொண்ணு கொடுத்துட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு. 2 years லேட்டர் 98 ஐ வென்ட் அண்ட் டோல்ட் ஹிம் யூஎஸில் ஜிஇயில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் போகிறேன்னு. ஈ செட் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கிற ஒரு ரீசனுக்காக தான் பொண்ணு கொடுத்தது, நீங்கள் இப்போ அமெரிக்கா போகிறீங்கிறீங்கன்னு. ஸோ வி மேட் அ கமிட்மெண்ட் டு ஹிம், 2 years we will be back, I just want some exposure, அதுக்காக போகிறோன்னு. he said N+1 syndromeனு ஒன்று இருக்குது. அமெரிக்கா போனவன் எல்லாரும் என்ன சொல்லுவான், அடுத்த வருஷம் இந்தியா வந்துடுறேம்மா, எப்பயுமே வரமாட்டான். ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் டு யூ ஆல்சோ. ஐ திங்க் வி மேட் அ ராங் சாய்ஸ் ஆஃப் கிவிங் அவர் கேர்ள் டு யூன்னு. ஐ செட் இல்லை மாமா கண்டிப்பாக வந்துடுவோன்னு. தட் N+1 syndrome happened. 2 வருஷம் ஆச்சு, வரல. 3 வருஷம் வரல, எப்போ கேட்டாலும் அடுத்த வருஷம்னோம். பட் தென் fortunately GE was opening a large center in Hyderabad. So I joined GE for that Hyderabad center and came back. இது என்ன ஆச்சுன்னா, it allowed me to be in India but keep traveling to US very often. So again best time 2002ல we came back to India. எப்படி 94ல Y2K மாதிரி ஒரு அலையில் அங்கே போனோமோ, 2002ல தான் offshoring to India was really picking up. So on the early daysல I just came back here. It helped me to grow up in the management and then do well. இது நடந்துட்டு இருக்கும்போது யூஎஸில் இருக்கும்போது என்னென்னா, வீக்கெண்டில் வேலையே இருக்காது. இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி கதை ஹவர்ஸ் டுகெதர் ஃபோனில் பேசுவோம். இங்கே இந்தியா வந்தோடனே, இந்தியாவில் டே டைமில் யூ லெஃப்ட் டு ஒர்க் வித் அவர் டீம் டு கெட் த ஒர்க் டன். நைட்டில் கஸ்டமர் கூட வேலை பார்த்து ரிப்போர்ட் பண்ணோம். அதனால் யோர் டேஸ் ஆர் அபவுட் காலையில் ஒரு 10-11 மணிக்கு ஆரம்பித்தோன்னா நைட்டு 2 மணி ஆகிடும். இதுதான் 5 days a week. சனி ஞாயிறு தூங்குறது தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஆஃப்டர் இயர் இன் ஹைதராபாத், எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ அமெரிக்காவில் இருக்கும்போதாவது லீவுக்குன்னு வந்தேன்னா 4 வாரம் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எங்களோட தான் இருப்பேன், சனி ஞாயிறு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவேன். இப்போ நீ சனி ஞாயிறில் அவங்க கூட பேசவும் முடியல. அண்ட் எனிவே நீ ஹைதராபாத்லேருந்து மதுரைக்கு வரத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது, நீ நியூயார்க்லேருந்து மதுரைக்கு வரத்துக்கும் 24 மணி நேரம் தான் ஆச்சு, நீ எதுக்கு வந்த நீ இந்தியாவுக்கு அப்படின்னாங்க. ஸோ தேட் ரியலி ஹிட் மீ. ஸோ தென் ஐ வாஸ் திங்கிங் வி ஷுட் ஸ்டார்ட் சம்திங் ஆன் அவர் ஓன் in a place which is more closer to home. So that's how பிறந்த போது வீரப்பண்ண சொன்ன மாதிரி ஒரு பெரிய ட்ரீமோட பிஸ்னஸ் மேன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், என் அபி சொன்ன மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணணும், இதெல்லாம் வாஸ் நாட் த விஷ். அம்மா சொன்ன இந்த ஒரு தாட்டில் நம்மளோட கன்வீனியன்ஸில் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்தோன்னா ஐ திங்க் இட் வில் பி பெட்டருங்கிற ஐடியாவில் வச்சு தென் வி ஸ்டார்டட் டோவன்சஸ் அட் தட் டைம். First few years was very, very challenging. 2006 ஆரம்பித்தோம். But today I think we are roughly about 200 people, 20 years now. And we have office in Dallas, Chennai. Trichy office, during COVID we consolidated and brought them back to Chennai.
I think very soon we will again start in Trichy. So இதெல்லாம் தான் நம்ம கதை. This is what happened and this is where we are today. Coming to this digital thing, it's a very good initiative. One about reverse mentoring, see how you can do that. ரெண்டாவது, முன்னாடி எல்லாரும் கூகுளில் தேடினா நம்ம பிஸ்னஸ் வரணும்னு நினைப்போம். இன்றைக்கி வந்து ஏஐயில் தேடும் போது உங்கள் பிஸ்னஸ் வரணும். சாட் ஜிபிடியில் பண்ணால் வரணும், க்ளவுடில் பண்ணால் வரணும். Only then it will reach people. Google, I don't know how many will still search on Google. So there is a different way of doing this. I think there are so many digital marketing people here. So we should take help from them to see how that can be done. And lateral thinking சொன்னாங்க. It's very, very important. But ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று யாராவது கேள்வி கேட்டால் உடனே சாட் ஜிபிடி, கிளாட், ஏதோ ஒரு ஓப்பன் ஏஐக்கு தான் போகிறோம். That really kills thinking. So ஃபஸ்ட்டு அதை பண்ணாமல் நம்மளாக ஒன்று திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்லுதுன்னு வேலிடேட் பண்ணிக்கணும். இல்லைனா ஐ திங்க் வி வில் லூஸ் திங்கிங், வி வில் பிகம் வெரி டிபெண்ட். எப்படி முன்னாடி ஃபோன் நம்பர் எல்லோரும் ஞாபகம் வச்சுருந்தோம், இன்றைக்கி மொபைல் இல்லைன்னா ஒரு ஃபோனும் தெரியாது, ஒரு ஃபோன் நம்பரும் தெரியாது, அது மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் யோகா இஸ் ஆல் திங்ஸ் லைக் திஸ். முன்னாடி எல்லோரும் பண்ணிட்டு இருந்தாங்க, தே வெரி ஹெல்தி, பட் நவ் வி லெஃப்ட் இட், வி ஆர் அகெயின் கோயிங் பேக் டு இட். இதே மாதிரி தான் ஆக போகுது. எல்லாத்தையும் ஏஐயில் தேடி தேடி பார்த்துட்டு திங்கிங்கே இல்லாமல் ஆகி somebody will then become an instructor to say how to think, and then that will become a business again. So இதை விட்டுறாதீங்க. Those were the main things. That's what I had to say. Thanks for this opportunity. And somehow I know a couple of times I was requested, advised, invited to be part of NCC. Either I have not joined NCC, but I will join NCC now. Thank you.